ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, கோடிக்கணக்கான மக்கள் வசிக்கிற இந்த உலகத்தில் உனக்காக மட்டுமே இன்று அருள் செய்ய இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். அது மட்டுமல்ல, இப்போது நான் கொடுக்க போகிற அருள் வாக்கு நிச்சயமாக உன் வாழ்வில் பழித்தே தீரும். உன்னை தேடி வந்த அதிர்ஷ்டத்தை தவற விட்டு கை நழுவ விட்டுட்டு அப்புறமா கவலைப்படாம இப்போதே நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு முடி. நீ நிலை தடுமாறிய நிமிடங்கள் எல்லாம் முடிஞ்சு போய் இன்னும் சிறிது காலத்திலேயே நீ உச்சியில் வைத்த கிரீடம் போல அலங்கரிக்கப்பட. ஆமியன் செல்லமே, உன் தலையில வெற்றி மகுடத்தை சூட்டுவதற்காகவும் உச்சி கிரீடம் போல அலங்கரிக்கப்பட்ட வாழ்க்கையை உனக்கு கைகளில் கொடுப்பதற்குமாக தான் இந்த வராகி அம்மா உனக்கு அருள்வாக்கு சொல்ல வந்தேன். இனி உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே நன்றதாகவே நல்லதாகவே அமையப்போகுது. இனிமே நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ யோசித்ததையும் நீ ஆசைப்பட்டதையும் அடையணும்னு நினச்சதையும் இந்த வராகி அம்மா உன் கைகளில் கொடுப்பதற்காக நானே உன்னை தேடி வந்துட்டேன். உன் உழைப்பு ஒன்றுதான் உன்னை வாழ்க்கையில் உயர்த்தக்கூடிய விஷயங்கிறத புரிஞ்சுக்கோ. தினமும் ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி அழுதுகிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் வருத்தப்பட்டுக்கிட்டும் வாழ்நாளை வீணாக்க வேண்டாம். சில நேரங்களில் சில விஷயங்களை கடந்து போவது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இந்த வராகி அம்மா மேலே பாரத்தை போட்டுட்டினா எல்லா கஷ்டங்களையும் நீ கடந்து வருவதற்கு உனக்கு துணையாக நான் இருப்பேன். விடிந்த பொழுதில் உனது முடிந்த கதைகளெல்லாம் துன்பங்களெல்லாம் முடிஞ்சு போகட்டும். இன்றைய நாள் உனக்கான நாளாக இருக்கும். உன் துன்பங்கள் எல்லாம் முடிஞ்சு போய் இன்பங்கள் உன் வாழ்க்கையில் நிறைஞ்சு ததும்பி வழியும்படி இந்த வராகி அம்மா இப்போதே உனக்கு அருள்வாக்கு சொல்ல போகிறேன். இந்த அழகிய காலை பொழுது இனி உனக்கு இனிமையாய் மலரும்படி நான் செய்ய போகிறேன். நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எப்படி வாழ்க்கையில் தோத்து போவ? உனக்கும் எனக்கும் இடையில் எந்த தூரமும் கிடையாது. உனக்கு நல்லது நடப்பதற்கு இருக்கும் அத்தனை தடைகளையும் தகர்த்தெறிந்து நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் நீ ஆனந்தத்தை அனுபவிக்கும்படி செய்ய போகிறேன். கீழே விழுகணும்னு உன் கால்கள் முடிவு செஞ்சுட்டா எழுந்து ஓடுவதற்கு உன் மனசை தயார் செய். கையும் கால்களும் வேணும்னா உனக்கு உடம்போட உன் மனசோட ஒத்துழைக்காமல் இருக்கலாம். ஆனால் நீ உன் மனசை தயார் செஞ்சுக்கிட்டு தைரியமாக எழுந்து ஓட தயாராக இருக்கும்போது யாரால் உன்னை வீழ்த்த முடியும்? விழுவது உன் கால்களாகவே இருந்தாலும் நீ எழுந்து ஓடக்கூடிய அளவுக்கு தைரியமுள்ள ஆளாக இருந்தீனா யாராலும் உன்னை தோற்கடிக்கவே முடியாது. நீ நினைச்சதையெல்லாம் நடத்தி காட்டி இந்த உலக வாழ்க்கையை நீ ஜெயிக்கும்படியும் நான் அற்புதம் செய்வேனேன் செல்லமே. நடந்தது எதையுமே மறுக்கவும் முடியாது. இப்போது நிகழ்வது எதுவுமே வேணான்னு தடுக்கவும் முடியாது. இனிமே உன் வாழ்க்கையில் நிகழப்போவதையும் யாராலும் நிறுத்த முடியாது. அதனால் துணிஞ்சு தைரியமாக நீ முன்னேறி போய்கிட்டே இரு. இனி நடக்க போகிற எல்லா நல்ல விஷயங்களிலும் உனக்கு வழிகாட்டியாக இந்த வராகியம்மா நான் இருந்து நிச்சயமாக வெற்றியை கொடுப்பேன். என்னை தேடி நீ என் கோவிலுக்கு வர முடியலைனாலும் வருத்தப்படாத. கூடிய சீக்கிரம் உன் நிலைமை எல்லாமே சரியாகி நீ என்னுடைய ஆலயத்துக்கு என்னை தேடி வந்து வணங்கும்படி எல்லா அற்புதங்களையும் சந்தோஷமான நல்ல நிகழ்வுகளையும் நான் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். இப்போதைக்கு நீ நிம்மதியாக இரு. சீக்கிரமே எல்லாமே சரியான நேரத்தில் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உன் வாழ்க்கையிலையும் இனி ஒவ்வொன்றாக உனக்கு நல்லதாகவே நடக்கத் தொடங்கும். கர்மாக்களோ கஷ்டமோ பிரச்சனையோ எது வந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு கடந்து போகணுமே தவிர அதை பார்த்து பயந்து விலகி போகணும்னு நினைக்காத. கர்மாக்கள் ஒருபோதும் உன்னுடைய விலாசத்தை தொலைப்பதில்லை, உன்னை விட்டு விலகி போவதும் இல்லை. கர்மாக்கள் உன்னை பின்தொடர்ந்து வந்து எந்த அளவுக்கு உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனையும் கொடுக்குதோ அதே போலவே இந்த வராகி அம்மா நானும் உன்னை பின்தொடர்ந்து வந்து உன் வாழ்க்கைக்கான நன்மைகளையும் புண்ணியங்களையும் நிச்சயமாக அள்ளித்தருவேன். நீ வருத்தவே படாமல் தினமும் ஒவ்வொரு நாளும் என்னை மனசில் நினச்சினா ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய துன்பத்தை போக்குவதற்காக நான் ஓடோடி வருவேன். இனிமே உன் வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்குமே ஒரு அர்த்தம் உண்டாகும்படியாக உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் நான் தரப்போறேன் செல்லமே. அம்மா வராகி தாயே, ஒரு நல்ல விஷயம் சின்ன விஷயம் நல்லா நடந்துட்டா கூட
உடனே ஒரு துன்பம் வந்துடுதே, உடனே ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் வந்துடுதே நினச்சி புலம்பாத. இங்கே இருக்கக்கூடிய அனைவரின் வாழ்க்கையிலும் ஏற்றமும் இரக்கமும் இருக்க தான் செய்யும். செல்வம் இருக்கிற இடத்துல காசு பணம்னு சம்பாதிச்சுக்கிறவங்க வாழ்க்கையில் ஆரோக்கிய குறைபாடு நோய் நொடின்னு சில பேர் இருப்பாங்க. ஆனால் நல்லா உழைச்சி கஷ்டப்பட்டு வாழ்கிறவங்க நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. அதனால் ஒரு இடத்துல அது இருந்தால் ஒரு இடத்துல இது இருக்கும். ஒரு இடத்துல காசு பணம் இருந்தால் அந்த இடத்துல சந்தோஷம் இருக்காது. சந்தோஷம் இருக்கிற இடத்துல காசு பணம் இருக்காது. இப்படி எல்லாமே ஒன்று அதிகமாகவும் ஒன்று குறைவாகவும் இருக்கக்கூடியது தானே மனிதர்களுடைய வாழ்க்கை. எப்போதும் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சமப்படுத்திட முடியாது. ஆனால் நீ மனசை வச்சினா உன்னுடைய எண்ணம் மூலமாக உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக மாறும். இப்போதைக்கு உனக்கு எதெல்லாம் குறைவாக இருக்கோ அது அத்தனையையும் நிறைவாக மாற்றி இன்பமும் சந்தோஷமும் நிம்மதியும் காசு பணம் செல்வம் சொத்து சுகம்னு எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து உன்னை உயர்வாக வாழ வைக்கதான் இந்த வராகியம்மா நான் வந்திருக்கேன். நீ எப்போதுமே இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு மனசை பக்குவப்படுத்திக்கிட்டு உன் எண்ணங்களை சமநிலைப்படுத்தி சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்கும்போது நிச்சயம் எல்லாம் மாறும். அது மாறுறதுக்கேற காலகட்டத்தில் தான் இப்போது நீ இருக்க. இப்போது உன் வாழ்வில் இருக்கும் ஒவ்வொரு துன்பமும் உன்னை உயர்த்துவதற்காகவே வருதுங்கிறத புரிஞ்சுக்கோ. இன்னும் உன் வாழ்க்கையை உயர்த்தி எல்லா நன்மைகளும் உனக்கு நடக்கும்படி இந்த வராகியம்மா நான் செஞ்சு காட்டுறேன். ஒரு விஷயத்தில் தப்பு நடந்துருச்சுன்னா அதுக்காக நீ பயப்படக்கூடாது. தப்பு செஞ்சுட்டேன் நான் தான் இனிமேல் செய்ய மாட்டேன்ற அந்த மன மாற்றத்தை உனக்குள் கொண்டு வரும்போது என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கையில் எல்லாமே சரியாகும். இந்த வரம் தரும் வராகி கருணை மிக்கவள். நீ உண்மையான மனசாட்சியோடு நடக்க ஆரம்பிச்சிட்டினா நானும் உனக்கு தேவையான அத்தனையையும் உன் கைகளில் கொடுத்து உன் வாழ்க்கையையும் நிறைவானதாக ஆக்கிடுவேன். வாழ்க்கையில் எப்போதுமே நாணயம் போல தான் ரெண்டு பக்கம் இருக்கும். நாணயம் எப்படி ஒரு பக்கம் சிங்கம் இன்னொரு பக்கம் தலைன்னு இருக்கோ அதே போல் நாணயத்தின் மீனும் வாழ்க்கையிலும் ஒரு பக்கம் துன்பமும் ஒரு பக்கம் இன்பமும் இருக்கும். ஆனால் அது ஒன்றில் தான் உனக்கு தேவைப்படுற பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் நீ வரணும்னா அது வரைக்கும் உன் பக்கம் வர்ற வரைக்கும் நீ நினச்சது நடக்கிற வரைக்கும் நீ காத்துக்கிட்டு தானே இருக்கணும். நாணயத்தை சுண்டி விடுவது போல உன் வாழ்க்கையும் இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்தது உன் வாழ்வில் நடக்கும்படியான நல்ல நாணயம் வரும். உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் இருக்கேன்னு நீ முழுசாக நம்பு. அப்புறம் எப்படி உனக்குள்ள கலக்கமும் கவலையும் வரும்? இந்த வராகியம்மா உனக்கான காலத்தை உருவாக்கிட்டேன். நிச்சயமாக உன் வாழ்வில் நீ சற்றும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு அதிசயம் நிகழத்தான் போகுது. என் உயிருக்கு உயிரான குழந்தையாக நீ இருக்கும்போது உன்னை முதுகில் குத்துறவங்களை பார்த்து நீ வேதனை அடையாதே. போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல, அவர்களின் கோழைத்தனம்தான் அவர்களை வீழ்த்தும். நீயும் உன் முதுகில் குத்துனவங்களை நினச்சி கவலைப்படாம அவர்கள் அப்படிப்பட்டவங்க தான். இவங்க பின்னால் முதுகை காட்டுறது நம்ம தப்பு தான். இவர்கள் ஏமாளிகள் கோமாளிகள், அடுத்தவனை ஏமாத்துற ரெட்ட வேஷம் போடுகிற கெட்டவர்கள்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது அப்படிப்பட்டவங்களை நம்பாமல் அடுத்தவனை ஏமாற்றி பொழைக்கிறவனை நம்பாமல் உண்மையான உன்னை நம்பு. உனக்கு நல்லது செய்யக்கூடிய என்னை நம்பு. இந்த உலகத்து மனிதர்கள் ஏமாளி போலவே நடிச்சுக்கிட்டு கோமாளி போலவே சிரிச்சுக்கிட்டு ஊரையும் உலகத்தையும் ஏமாற்றி ஒலையில போட்டு அவங்க வாழ்க்கையை நல்லா வச்சுக்கிறவங்களா தான் இருக்காங்க. நீ தான் யாருமே ஏமாளியோ கோமாளியோ கிடையாது. கொஞ்சம் அசந்தா நம்மளை ஏமாளியாவும் கோமாளியாவும் ஆக்கிடுவாங்கன்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இந்த உலக வாழ்க்கையை கொஞ்சம் கவனமாகவே வாழணும். நீ மனசார உள்ளத்தில் இந்த வராகி அம்மாவை நினச்சாலே போதும். உன் பிரார்த்தனைகளும் நீ யோசிப்பதும் எல்லாமே என் செவிகளுக்கு வந்து சேர்ந்துடும். கடந்த கால நஷ்டங்களையும் இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் காயங்களையும் தோல்விகளையும் நீ மறந்து போகிற அளவுக்கு எல்லாத்தையுமே இந்த நிகழ்காலத்தில் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன் என் செல்லமே. நீ பார்க்க தெரிஞ்சாதான் உனக்கு பாதை தெரியும். என்னதான் நடக்குது பார்க்கலான்னு பொறுமையாக இருக்கும்போது நீ எந்த பாதையில் பயணம் செய்யணும், என்னென்ன செய்யணும், என்னென்ன செஞ்சால் என்ன நிலைமைக்கு வர முடியுன்ற எல்லா உண்மைகளும் உனக்கு புரிய வரும். பார்த்து பார்த்து நீ நடக்க ஆரம்பிக்கும் போது உன் வாழ்க்கை பயணம் தொடர்ந்து நடந்து போய் உனக்கான கதவு திறந்து
அந்த கதவில் தெரியும் காட்சிகள் மூலமாக உன் வாழ்க்கை சிறப்பானதாக மாறிடும். ஆம் என் செல்லமே, உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு வழிகாட்டியாக வழித்துணையாக நான் இருந்து உனக்காகவே வெற்றி கதவை திறந்து வச்சு உன் கவலைகளையெல்லாம் தீர்க்க போகிறேன். உன் கவலைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன்னை சந்தோஷப்படுத்ததான் இந்த வராகி அம்மா நான் வந்திருக்கேங்கிறத புரிஞ்சுக்கோ. கோடி மனிதர்களில் ஒருவருக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய என் அருள் ஆசிகளை என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுத்த பிறகு இனிமே உன் வாழ்க்கைங்கிறது அதிர்ஷ்டமுள்ளதாகவே இருக்கும். மதிப்பு மிக்க ரூபாய் நோட்டுகள் சத்தம் போடாமல் அமைதியாக இருக்கும். ஆனால் மதிப்பு குறைந்த இந்த சில்லறை காசுகள் எப்போவுமே சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். அதே போல தான் மனிதர்களும். நிறைவான மனசு இல்லாதவங்க, கெட்டெண்ணம் கொண்ட குறை சொல்லக்கூடியவர்கள் தான் அடுத்தவனை குறை சொல்லிக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் வெளிப்படையாக செஞ்சுக்கிட்டும் கத்திக்கிட்டும் கிடப்பாங்க. ஆனால் உண்மையான நிறைவுள்ள மனசு கொண்ட நிறையான வாழ்க்கையை வாழ போற நீ ரூபாய் நோட்டும் போல விலை மதிப்புள்ள பொக்கிஷமாக அமைதியாக இருந்துவிடு. தவறு செஞ்சுட்டா ஆமாம் நான் தெரியாமல் செஞ்சுட்டேன்னு சொல்லி பயப்படாமல் ஒத்துக்கிட்டினா உன்னுடைய அந்த மன மாற்றம்ங்கிறது என் அருளை உனக்கு பெற்றுத்தரும். உண்மையிலேயே இந்த வராகி அம்மா தப்பு செய்கிறவங்கள தண்டிக்க மாட்டேன். தப்பு செஞ்சுட்டு அதை தெரியாமல் செஞ்சுட்டேன்னு ஒத்துக்காம நான் தப்பே செய்யலைன்னு அடித்து பேசி வாதாடுபவர்களையும் பேசி திறமையால் ஜெயிக்க நினைப்பவர்களையும் தான் நான் கஷ்டப்படுத்துவனே தவிர தப்பு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்குறவங்கள நான் விட்டுடுவேன் என் செல்லமே. உன்னை புரிந்து கொள்ளாத மனிதர்களை எல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சுட்டு உன்னை புரிஞ்சுக்கிட்ட உன்னை நல்லா தெரிஞ்ச உன்னை நோக்கி வரும் நல்ல எண்ணங்களை கொண்ட நல்ல மனிதர்கள் மட்டுமே உன் கூட உன் வாழ்நாள் முழுவதும் துணையாக இருக்கும்படி இந்த வராகி அம்மா நான் செய்ய போகிறேன். உனக்கு துணையாக நான் என்றும் என்றென்றும் எப்பொழுதும் உன் கூடவே இருக்க போகிறேன். இப்போது நீ சந்திக்கிற பிரச்சனைகள் எல்லாமே தற்காலிகமானது தான். இது எல்லாத்தையும் சரி செஞ்சு கூடிய சீக்கிரமே உன் உடல் நலத்துக்கும் நல்ல அழகான ஆரோக்கியத்தை கொடுத்து நீ நீண்ட நாள் வாழும்படியும் நிம்மதியாய் சந்தோஷமாய் வாழும்படியும் நான் செய்ய போகிறேன். எப்போவுமே உன் வாழ்க்கையில் இருக்கிற விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்து. அடுத்தவர்களின் ரகசியத்தை தெரிந்து கொள்வதில் செவிடனாக இருந்துவிடு. தேவையில்லாத விஷயங்களை பேச நேரும்போது ஊமையாக இருந்துவிடு. அடுத்தவருக்கு சொந்தமான பொருட்களையோ உறவுகளையோ பார்க்கும்போது குருடனாக இருந்துவிடு. உன் வாழ்க்கையிலையும் உன் விஷயங்களிலும் உன்னுடைய குடும்பத்திலும் மட்டும்தான் நீ கவனம் செலுத்தணுமே தவிர அடுத்தவங்க வாழ்க்கையை அடுத்தவங்க வீட்டில் நடக்கிற விஷயங்களையும் விசேஷங்களையும் நீ கண்டுகொள்ளவோ அதை பற்றி ஆராய்ச்சி செய்யவோ அவசியமில்லை. என் அனுமதி இல்லாமல் யார் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்பட்டாலும் அது என்னை துன்புறுத்துவதற்கு சமம். உன்னை ஒருத்தன் கஷ்டப்படுத்துறானா அதை பார்த்துக்கிட்டு நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். கடுகளவு உனக்கு துரோகம் செஞ்சாலும் அவர்களுக்கு மலையளவு கஷ்டத்தை நான் கொடுப்பேன். நீ பொறுமையாக இருந்து என்னை நம்பி உன்னை வாழ்க்கையை என்னிடத்தில் நீ ஐக்கியமாகிவிட்டால் உனக்கு வேணுங்கிறதை எல்லாம் இந்த வராகியம்மா நானே செஞ்சு கொடுத்துடுவேன் என் செல்லமே. நீ இப்போது கவலைப்படும் போது இதை நிவர்த்தி செய்ய வேண்டியது என்னுடைய கடமைன்னு எனக்கு தெரியும். பொறுமையா இருந்து இனி நடக்க போறதை மட்டும் பாரு. உனக்காக புன்னகைத்து கொண்டு காத்திருக்கும் இந்த வராகியம்மா என்னுடைய வாக்கை கேட்க வந்ததின் பலனாக கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்துடுறேன். என்னுடைய அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில நடக்கிற எந்த ஒரு செயலும் என் அனுமதி இல்லாமல் நடக்காதுங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அது உன் நன்மைக்காக மட்டும்தான் நான் நடத்துகிறேங்கிறத புரிஞ்சுக்கிட்டினா அதை முழுமையாக நீ நம்புனினா உன் வாழ்க்கையே இனி சுகமாக சந்தோஷமாக நிம்மதி நிறைஞ்சதாக மாறிடும். இந்த வராகி அம்மா உனக்கான ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நல்லது தானே நடக்கும்.